அந்த அழகிய கிராமத்து காதலை தொடர்கிறது. அந்த பையன் அந்த ஊரில் திரும்ப வரும்பொழுது அந்த பெண் வேறொரு கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறாள். அப்படி ஒரு பெண் இருந்ததையே அவன் மறந்து விடுகிறான். காரணம், அவன் குடும்பம் வறுமையின் காரணமாக அவன் தான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தை பெற நினைக்கிறான். அப்பொழுது எதிர்பாராமல் அந்த பெண் கல்லூரி விடுமுறைக்காக ஊருக்கு வருகிறான். அவர்கள் இருவருமே பார்த்து கொண்டாலும் அவர்களுக்கு அந்த நட்பு ஞாபகம் வரவே இல்லை. யாரோ ஒருவர் போவது போன்று இருவருமே விலகிச் செல்கின்றார்கள். அந்த கடவுளின் கருணையால் அவன் தன் விடாமுயற்சியால் நினைத்தபடியே அவனுக்கு வேலையும் கிடைக்கிறது. அந்த பெண் தன் படிப்பை முடித்துவிட்டு தனது ஊருக்கு அருகிலிருக்கும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இருவரும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேரே பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு சலசலப்பு மனதில் ஏற்படுகிறது. ஏற்கனவே பழகிய உணர்வு மீண்டும் ஏற்படுகிறது. ஆனால் அது வேறு ஏதாவது உணர்வாக இருக்கலாம் என்று இரண்டு பேருமே விலகிச் செல்கின்றனர். தயக்கமும் ஏற்படுகின்றது, ஏன் அப்படி உணர்வு ஏற்படுகிறது என்று. இப்படியே அவன் தினமும் அந்த பெண் காலையில் பள்ளிக்குச் செல்லும் பொழுதும் மீண்டும் வரும்பொழுதும் அவன் அந்த பெண்ணை பார்ப்பதற்காகவே செல்கிறான். தினமும் இருவரும் பார்த்து கொள்கின்றனர். எத்தனை பேர் வாழ்வில் இப்படி அழகிய நிகழ்வு இருக்கும் என்று தெரியவில்லை. கிராமத்திலிருக்கும் எல்லோருக்கும் இது அழகிய நிகழ்வு கண்டிப்பாக இருக்கும். இப்படி பார்த்து கொண்டே அந்த பையன் வேலை விடுமுறையும் முடிந்துவிடுகிறது. அவன் அந்த பெண்ணிடம் பேசிக்கொள்ளாமலே அவன் ஊருக்குச் செல்கின்றான். அந்த பெண்ணும் மறுநாள் பள்ளிக்கூடம் செல்லும்போது அவனை எதிரில் வருவான் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தாள்.